ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரீனா 7777 அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சஹஸ்ராரம் ஓப்பன் ஆகி பேலன்ஸ் ஆகிட்டா பிறப்பெடுக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து தப்பிச்சு ஓடிட முடியாது. மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப வலுவானது. அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே காரணத்தினால தான் நாம் இங்கே பிறப்பு அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் அப்படியெல்லாம் தப்பிச்செல்லாம் ஓடிட முடியாது. ரொம்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே. இப்போது அந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அந்த ஒரு வித்தை இருக்கு இல்லையா? நாபி வழியாக வெளியே செல்லுவோம், தொப்புள் இருக்கு இல்லையா? அதன் வழியாக வெளியே செல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. தலை வழியாக சஹஸ்ராரத்தின் வழியாக வெளியே செல்லுவோங்கிற ஒரு கூற்று உண்டு. ஆம், இப்போ நாபி வழியாவே செல்லுவோன்னே வச்சுக்குவோமே, சரிங்களா? இந்த ஒரு குரு வந்து இந்த வித்தைய கத்துக் குடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். இந்த வித்தைய சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம்ங்கிற ஒண்ணு வேணும். அது வெளிய போயி இந்த அண்டத்தோட நம்ம வந்து பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, அதற்குண்டான ஞானம், அதற்குண்டான பலம், அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே வேணும். இதற்கே சஹஸ்ராரம் ஓப்பன் ஆகி தான் இருக்கணும். அது ஒரு பர்ட்டிகுலர் ரெசனன்ஸ்ல ஃப்ரீக்வென்சில அது வைப்ரேட் ஆயிட்டே இருக்கணும். பேலன்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம ஒண்ணா ரிட்டர்ன் திருப்பி வந்துருவோம், இல்ல எங்க போறோம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ எப்படி இருந்தாலும் சஹஸ்ராரம் இந்த இடத்துல ஓப்பன் ஆகியே ஆகணும். அதனுடைய அந்த ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தே ஆகணும். சரிங்களா? இப்ப அதற்காக நம்ம பிறப்பெடுக்க மாட்டோம். உடல விட்டே வெளிய போயிட்டோமே! இன்னைக்கு கூடு விட்டு கூடு பாயிரம் அப்படின்னு சொல்லி எங்காவது ஊருக்குள்ள தேடினீங்க அப்படின்னு சொன்னா, 1, 2 பேர் இன்னைக்கும் சொல்லி தந்துட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. அது உண்மையோ, பொய்யோ அத பத்தி எனக்கு தெரியாது. ஸோ, உடனே கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ YouTubeல வீடியோ பார்த்தது தான் சொல்றேன். அப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா வேணா நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வந்த வினை அது நீங்க அனுபவிச்சுக்க வேண்டியது. என்கிட்ட வரக்கூடாது அதுக்கப்புறம். அப்போ சஹஸ்ராரம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அது பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, பிறவா நிலையை அடைஞ்சுட்டோங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த உடல் என்ற சிறையை விட்டு நீங்கி, இதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உண்மை நிலை என்னன்னு நம்மனால சுத்தி பார்க்க முடியும். அவ்வளோ வரைக்கும் பண்ணலாம். ஆனா, மாயை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் நம்மள விடாது. அப்படின்னா என்னன்னா, இப்ப நாம இங்க பார்க்குறோம் இல்லையா? நமக்கு வந்து 7 நிறங்கள் தான் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. ஆனா உண்மையாலுமே இந்த அண்டத்துல இந்த வெறும் 7 நிறம் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன? இந்த அண்டத்துல வந்து எண்ணற்ற நிறங்கள் இருக்கு. எண்ணற்ற நிறங்கள் இருக்கு. வெறும் 7க்கு அப்பாற்பட்ட எண்ணற்ற நிறங்கள் இருக்கு. பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ல வந்து அந்த அதில ஒரு யோக பயிற்சி சொல்லிக் குடுத்துருக்காங்க இல்லையா? அத தொடர்ந்து கடுமையான ஒரு முயற்சியில பயிற்சி செய்யக்கூடிய அவர்களுடைய மாணவர்கள் வந்து, இந்த பரகாய பிரவேசம் செய்வதாக அவர்கள் கூற்று சொல்லுவாங்க. அதில வந்து அவங்க என்ன இது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அருளுலகம்னு சொல்லக்கூடிய அந்த குவாண்டம் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும்பொழுது எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு, நாம இன்னைக்கு சக்கரங்கள் வரையறோம் இல்லையா? இப்போ ஸ்ரீ சக்கரம், அந்த எந்திரங்கள்லாம் வரையறோம் இல்லையா? அந்த எந்திரங்கள நாங்க உயிரோட்டத்தோடு பார்க்கிறோம். அது வந்து அப்படி 3D அது லைவ் ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த எனர்ஜி அப்படி கூடி சூப்பரா இருக்கு. இங்க பார்க்கக்கூடிய அந்த மண்டலங்கள், எந்திரங்கள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களினுடைய வடிவங்கள், அது எல்லாத்துக்குமே அந்த இடத்துல உயிர் இருக்கு. அத வந்து இங்க வந்து வெறும் ஒரு பேப்பர்லயோ, ஒரு தகட்லயோ வந்து ஒரு ஒரு 2டி டிமென்ஷனல் டிராயிங்ல பார்க்குறோம். அங்க 3டி அப்படி ப்ராப்பரா இருக்கு. அதுக்கு உயிர் இருக்குங்கிறாங்க. நம்மனால அத புரிஞ்சுக்க கூட முடியல பார்த்தீங்களா? நம்ம இங்க பூமியில பார்க்கக்கூடிய நிறங்களுக்கு அப்பாற்பட்ட நிறங்கள், எண்ணற்ற நிறங்கள் எல்லாமே இருக்கு. அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனுடைய மூளை இன்னும் அதற்கெல்லாம் வந்து பழக்கப்படவே இல்ல அப்படிங்கிறாங்க. சும்மா இந்த உடம்ப விட்டு தான் வெளிய வந்தாங்க. இந்த அருளுலகம்ங்கிறத அப்படியே டச் பண்ணி தான் டிஞ்ச் பண்ணி தான் பார்த்துருக்காங்க. அதுவே எவ்வளவு மலைப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? ஒரு சிந்தனை எண்றது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல என்னன்னா, இந்த நான் என்ற அகம்பாவம் கொண்டு அந்த ஒரு சிந்தனை எண்ணணும்னா நம்ம திருப்பி உடலுக்குள்ள வந்துருவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடியது அப்படியே ஆண்டு அனுபவிச்சு நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு அந்த இடத்திலிருந்து நினைக்கிறதுக்கு நம்ம பழகணும். அப்படி நினைச்சோம்னா, அது உயிரோட்டத்தோட அந்த இடத்துல உருவாவதெல்லாம் நாம் காணுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அதிலிருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மனால தப்பிக்க முடியுமா? இப்படி ஒரு இதிலிருந்து? இதெல்லாம் மனோன்மணியினுடைய மாய வலை அப்படிங்கிறாங்க நம்மளுடைய சித்த பெருமக்கள். சரிங்களா? மனோன்மணியினுடைய மாய வலை. இதையும் அப்பாற்பட்டு போனா தான் மனோன்மணியினுடைய மாய வலை இருக்குங்கிறாங்க. ஒரு வெண்ணிற ஒரு ஒளி இருக்கும். அந்த இடத்திற்குள்ள போனோம்னா, அந்த இடம் வந்து அவ்வளவு சுகமா இருக்குமாம். அந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு சுகமா இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600ங்கிற அந்த நூல்ல குடுக்குறார். அப்போ அவர் இளம் சித்தா இருக்கும் பொழுது, அவருடைய ஆசிரியர் சொன்னது கேட்டார் போல, குலுக்கி போட்டு ககனமா இருக்கும்போது, கெவுனமா இருக்கும் பூணுறார். அப்ப அண்ட பிரவேசம் பண்ணுகிறார். ஒரு அண்டம் விட்டு மறு அண்டங்களுக்கு அப்படியே செல்லுகிறார். அப்ப அந்த எண்ணற்ற அண்டங்கள் இருப்பதாக சொல்லுகிறார். அப்போ ஒரு ஒரு அண்டமும் ஒரு ஒரு போல இருக்கிறது எல்லாத்தையுமே கூற்றுகள் குடுக்கிறார்.
நம்மளுடைய சித்தர்கள் அப்படின்னு பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, இந்த தகவல்கள் இருக்கு. திருமூலர் வந்து சித்தர்கள் அண்ட பிரவேசம் செய்தார்கள்ன்னு அந்த ஒரு தலைப்பு கீழ வரும். அப்ப இது போல இருக்கக்கூடிய நிறைய அண்டங்கள பார்த்து வரும்பொழுது, ஒரு இடத்திற்குள்ள வரார். அந்த இடம் வந்து முழுக்க வெண்ணிறமாக இருக்கிறது. அந்த வெண்ணிறமாக இருக்கக்கூடிய இடம் தான் மனோன்மணியினுடைய மாயை அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல கோடானு கோடி சித்த பெருமக்கள், எண்ணற்ற சித்த பெருமக்கள் அங்கே சிக்கி தவிக்கிறார்கள்ங்கிற அந்த ஒரு பொருள் படையக்கூடிய அந்த வார்த்தைய பண்ணுகிறாங்க. அங்க மாட்டிட்டாங்க. அங்கருந்து வெளிய போறக்கு அவங்களுக்கு தெரியல. ஆனா, அந்த இடம் சுகமா இருக்கும். ஏதோ மாட்டிட்டோங்கிற மாரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா ஜெயிலுக்குள்ள மாட்டிட்டோம் அப்படியெல்லாம் இல்ல. அந்த இடம் சுகமா இருக்கும். அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அந்த இடத்துல. "நல்லா இருக்கே, இதுதான்ப்பா எண்டு. அப்பா வந்துட்டேன்யா, இறைவன உணர்ந்துட்டேன்யா." அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா, மூலவரான் இல்லைங்கிறார். அப்புறம் அதற்குள்ள நெறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஒரு சித்தர் இவருடைய குழிய புடுங்கிருவாரு. அத திருடிட்டு அங்கங்க சுத்துவாரு. இவரு தொரத்தி போய் புடிச்சிருவாருன்னு வச்சுக்கங்க. அந்த சித்தர் போய் அந்த மனோன்மணி மாயையினுடைய இதுல மாட்டிருவாரு. அந்த இடத்துல இவரோட அந்த குழிய புடுங்கிட்டு, "உனக்கு திருடிட்டா ஓடுன, உனக்கு இதான் பனிஷ்மென்ட் இங்கேயே கடா." அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து குழிய போட்டு வேற ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனோம்னா, அந்த இடத்துல ஒரு வாசல் உண்டுங்கிறார். எப்படி வாசல் இருக்காம்? ஊசி முனையின் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஊசியில ஓட்ட ஓட்டம்னு இத்துணூண்டு இருக்கும். அதுபோல இருக்கக்கூடிய மெல்லிய ஒரு இடம் இருக்காம். என் குரு, என் நந்தி எமக்கு காட்டிக் கொடுத்த அந்த ஒரு காரணத்தினால, அந்த ஊசி முனை அளவுல இருக்கக்கூடிய அந்த ஓட்டையிலிருந்து தாண்டி நான் வெளிய போனேன். அவ்வளோதான். அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. அங்க நீ இல்ல, நான் இல்ல, அங்க எதுவுமே இல்ல. அதுதான் பூரணத்தினுடைய தன்மை அது. அதுதான் சொரூபத்தினுடைய இது. சரிங்களா? அதுதான் பிரம்மம், அதுதான் இறை, அதுதான் சிவம், அதுதான் அ ம என்ன சொல்றது? நாராயணன் எல்லாமே அதுதான். அதுதான். அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க ஒண்ணுமே இல்லன்னா, ஒண்ணுமே இல்ல. லிட்டரலா ஒண்ணுமே இல்ல. அதுதான் பூரணம். அந்த இடத்துல அப்படியே இருந்தேன். இதை உணர்ந்து திருப்பும் என்னுடைய உடலுக்குள்ள நான் வந்தேன். என்னுடைய குருநாதர்ட்ட சொன்னேன், "சாமி 1008 அண்டத்தையும் சுத்தி பார்த்தேன். ஆனா அதுல ஒண்ணுமில்ல. ஏன்? ஏன்னா இதெல்லாம் பூரணத்தினுடைய ஒரு பொருள் தான். பூரணத்தை உணர்ந்தேன். சிறுபிள்ளை என மாயைக்குள்ள ஆட்கொள்ளப்பட்டு இப்படி சுத்தி திரிஞ்சேன். எனக்கு உண்மையை நீரே உணர்த்தினீர். இப்ப நான் வந்து பேசாம ஆகுறேன்னு" சொல்லி அப்படியே சமாதியில உட்கார்ந்துருவாரு. இது மூலர்பிரான். அவர் இளம் சித்தா இருக்கும்போது அது எந்த காலத்துல நடந்ததோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். இன்னைக்கு மூலர்பிரான் எவ்வளோ காலம் போகநாதர் என்ன சொல்றாரு? என் குருவான காலாங்கிநாதர் மூலர்பிரான் கிட்ட 64 யுகம் வாதம் படிச்சாராம். ரசவாதம் படிச்சாராம். அதே காலாங்கிநாதர் வந்து போகநாதருக்கு 64 யுகம் அதே ரசவாதத்த சொல்லி தந்தார். அப்ப மூலவர்ன்னு எத்தன காலத்துக்கு முன்னாடி இருக்கிறவர்னே தெரியாது. அவர் இளம் சித்தா இருக்கும்பொழுது இதெல்லாம் பார்த்ததாம். சரிங்களா? அதனால அவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த இடத்துலருந்து தப்பிக்க முடியாது. சும்மா இந்த சகசிராரங்கிறது இந்த உடல்ல இருக்கக்கூடிய பூட்ட கழட்டி நம்ம வெளிய வேணா போய் பார்த்துட்டு வரலாம். தப்பிக்கலாம் முடியாது. அதற்காக நம்ம எல்லாத்தையும் உணர்ந்துட்டோங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் பயணம் செய்ய வேண்டிய இடம் அப்படிங்கிறது நிறைய உண்டு. இதுல எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு வெளிய போறதுக்கு குருவினுடைய அனுக்கிரகம் தேவை. அப்படிங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது பேசுறது, இந்த சக்தி வட்டம், நம்மளுடைய ஆரான்னு பேசுறது, இது எல்லாமே இன்ன வரைக்கும் அந்த உடலோடு பொருந்தி தான் நம்ம எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம். உடல விட்டு வெளிய போறதுக்கு உண்டான வேலை இப்ப வரைக்கும் யாருமே பேசுறதே கிடையாது. சக்கரங்கள் வெளிப்படை, சித்துக்கள் வரும். இங்கிருந்து அங்க போறோம், அங்கிருந்து இங்க போறோம், குண்டலினி இப்படி போகுது, அப்படி லெஃப்ட் போகுது, ரைட்டா போகுது, ஸ்ட்ரெய்ட்டா போகுது, எல்லாமே வெறும் உடல மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மன அடக்கம் கொண்டு இந்த இடத்த விட்டு வெளிய போனோம் அப்படின்னு சொன்னா, பல நிலைகள் இந்த இடத்துல தெரியுங்கிறாங்க. நம்மளுடைய ஆ டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்க வீடியோ தான் நெனைக்கிறேன். அப்போ ஒரு உயர்நிலை ஆன்மா வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல இருக்கும்பொழுது, அந்த ஆன்மா அவங்க சொல்றாங்க என்னன்னா, "இந்த பூமிய வந்து நீ ஒரு பூமி போல நீ பார்க்குற. இது ஒரு பூமி போல கிடையாது. இங்க நிறைய அடுக்குகள் உண்டு. இந்த பூமிக்கு உள்ளேயும், இந்த பூமிக்கு வெளியவும் நிறைய அடுக்குகள் உண்டு. லேயர், 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 லேயரா இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு இருக்கிற மாரி. ஒரு லேயரும் ஒரு பூமிங்கிறாங்க. இந்த நீ பார்க்கிறது ஒரு பூமி. அவ்வளோதான். இதற்கு உள்ளும் புறமுமாகவே நிறைய பூமிகள், உலகம் இந்த இடத்துக்குள்ளேயே உண்டு. அவரவருக்கு அவரவர் இருப்பது மட்டும் தான் தெரியும். நம்மளும் தெரிய மாட்டோம். அவங்களுக்கு மேல இருக்கிறவரும் தெரிய மாட்டாங்க. அப்படி பார்த்தா, இது வெங்காயம் போல கச்ச 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 கச்சான்னு இருக்கு பூரா. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. குரான்ல அதான் குடுத்திருக்கு. "உன் கண்ணுக்கு தெரிந்ததும், தெரியாததுமாக உன்னைச் சுற்றியே பல படைப்புகளை படைத்திருக்கிறேன். அதனோடு சேர்ந்து வாழக் கற்றுக்கொள். அதிலிருந்து தனித்து நிற்கிறதுக்கு பார்க்காதேன்னு" இருக்கும். அப்போ இதுதான் நம்ம கலாச்சாரத்திலயும் சொல்லப்பட்டது. "கண்ணுக்கு தெரியாம நெறைய விஷயம் இருக்குப்பா. நீ வந்து அனாவசியமா இந்த காரியத்தில அத பண்ணாத, இந்த நேரத்தில அத பண்ணாத, இத பண்ணாத, இந்த மாரி பொருட்கள பயன்படுத்தாத, இந்த மாரி தல விரிச்சு சுத்தாத, ஆடாத, தறுதலையா சுத்தாத" இதெல்லாம் சொன்னதுக்கு உண்டான காரணம் வந்து ஒரு ஒரு நேரங்கள்ல ஒரு ஒரு நிலைகள்ல இருந்து ஒவ்வொரு கதவுகள் திறக்கப்படும்.
அப்ப அதில இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்மாக்கள் இதுபோல நாம வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து போவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு நம்மள பத்தி பொருட்டே கிடையாது. அவங்க நம்மள மண்ணுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா நம்மள விட கீழ இருக்கக்கூடியவர்கள் நம்ம பார்த்தா பெருசா இருக்கும். நம்ம ஏதோ பெரிய ஆளுங்க மாரி இருக்கும். அவங்க நம்மள புடிச்சு தொந்தரவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேய் புடிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்மூலகம் அப்படியெல்லாம் அவங்கலாம் அப்படியெல்லாம் விடமாட்டாங்கன்னு பாருங்க. பேயெல்லாம் புடிக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா, ஏதோ ஒரு வகையில நம்மள இன்னல் படுத்த முடியும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது சந்தோஷப்படுறதுக்காக, "டேய் இவன் பார்றா பயப்படுறான், கத்திட்டு ஓடுறான்டா, நல்லா இருக்குடா. எட்டி இடுப்பு மேல ஒரு மிதி வையி." நல்லா இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்ச நாள் விளையாடுவான், அப்புறம் அவங்கள புடிச்சுட்டு போயிருவாங்கன்னு பாருங்க. ஆனா, அதுவரைக்கும் நாம் படக்கூடிய துன்பம், துன்பம் தானே. அதனால, இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பறேன். இதெல்லாம் அறிவியல் பேசவே பேசாது. என்ன இது இப்படி ஒண்ணு இருக்குன்னே அறிவியலுக்கு தெரியாது. ஆனா, தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ன்னு அவன் என்ன என்ன வேணாலும் சொல்லுவான். இப்போ அவன் வந்து எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி காமி அப்படின்னு சொல்ற அவனே, கண்ணு முன்னாடி காட்ட முடியாத கோட்பாடுகள சொன்னான்னா, அவன் அத தியரட்டிக்கல் பிசிக்ஸ்ன்னு எழுதி, "இதோ பாருப்பா நான் வந்து 4 கணக்கு போட்டேன். அது எனக்கு மட்டும் தான் போட்ட கணக்கு புரியும். உனக்கு புரியாது. அதனால எனக்கு புரிஞ்ச மாரி நான் உனக்கு சொல்லித் தருவேன். இதெல்லாம் தியரட்டிக்கல் பிசிக்ஸ். இது உண்மதான்." அப்படின்னு அவன் வாதாடுவான். ஆனா நாம சொன்னோம்னா, உடனே மூட நம்பிக்கை, சூடோ சயன்ஸ்ம்பானுங்க. இது மேலை நாட்டவர்களுடைய அணுகுமுறை. இத தூக்கிட்டு நம்ம ஒரு நாட்டாமை எச்ச துப்ப போம்போது சொம்ப தூக்கிட்டு போவாங்கல்ல. அதுபோல சொம்ப தூக்கிட்டு போகக்கூடிய நெறைய சொம்புகள் அப்படிங்கிறவங்க நம்ம ஊர்லயும் உண்டு. இது உலக வழக்கமாவே இன்னைக்கு மாறி போச்சு. அத பத்தி பேசறதுக்கு இல்ல. ஆனா அந்த சொம்புகள பத்தி சொல்லணும்ல. அதுக்காக சொன்னேன். அதனால இந்த சஹஸ்ராரம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பிறவான அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தாண்டுவது கடினம். இந்த இடம்னு இல்ல. பொதுவாக இந்த படைப்பினுடைய நிலையை விட்டு தாண்டுவது கடினம். எல்லாமே மாயை. இந்த பூமியில இருக்கக்கூடிய நான் இத ஒவ்வொரு நாள் நினைக்கிறது உண்டு. பூமியில இருக்கக்கூடிய அழகு நிறைந்த பெண்களையோ, நல்ல அழகு நிறைந்த ஆடவர்களையோ பார்த்தாலே, மனசு அப்பா! அப்படின்னு ஆயிருது. இல்லேன்னு ஒரு ஆளும் சொல்ல முடியாது. அந்த அந்த உள்ள வர ஒரு ஒரு ஆஹா! அப்படின்னு ஒண்ணு தோணிரும். கடைசிக்கு சாமி கோயிலுக்கு போயி, சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாலே ஆஹான்ருவோம். சரிங்களா? இந்த ஒரு நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய இப்ப தேவலோக மங்கையர் வந்தாங்கன்னா, தேவலோக ஆடவர்கள் வந்தாங்கன்னா, என்ன ஆவோன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப மனிதன் புண்ணியத்தை அதிகமாக சேர்த்திருந்தான்னா, தேவலோகம் போவோம்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப அங்கேயே பொறந்துட்டோம்னா, நமக்கு ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா, இங்கிருந்து நம்ம அவர்கள பார்க்க இருக்கும்போது, நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இங்க பூமியில இருக்கக்கூடிய பெண்களையோ, ஆண்களையோ மேல எனக்கு எந்த கவர்ச்சியும் இல்லப்பா. இந்த உலக விஷயங்கள்ல கவர்ச்சி இல்லப்பா. நான் அப்படியே ஓகே. அப்படின்னு நெனச்சுட்டோம். ஒரு தேவலோக மங்கையரையோ, ஒரு ஆடவரையோ பார்க்கிறோம். மனம் என்ன ஆகும்னு ஒரு சில நேரத்துல சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா நம்மனால அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குமா தெரியுது. ஏன் கண்ட்ரோல் இருக்குமா தெரியுது. ஏன்னா, அப்படி ஒண்ணு தான் இருக்குன்னு நம்ம இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லையே. ஆனா, அது இருக்கே. இருக்குன்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. உடனே நீ பார்த்தியான்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் பார்க்கல. பெரியவர்கள் சொன்னத சொல்றேன். அப்ப அங்க மயங்கிட்டோம்னா, இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கா "டேய் கம் பேக், கம் பேக்" அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு குரு தேவை. அதெல்லாம் மயங்கிராதடா. இது இங்க மாயைன்னா, அதுவும் மாயை தான்டா. கம் பேக் அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு கூப்பிட்டு வரதுக்கு தான் குரு தேவை. அப்படி இல்லன்னா போய் சிக்கிக்கும். ஸோ, அதனால மாயையிலிருந்து அவ்வளோ எளிமையிலலாம் தப்பிக்க முடியாது. பாருங்களேன். இப்ப நம்ம வேற்று அண்டங்களுக்கு போம்போது உயர்ந்த நிலை சித்த பெருமக்கள் உண்டுன்னு மூலர்வரான் சொல்றார். அதே கருக்கடை வைத்தியம் அறநூல்ல சொல்றார். இப்ப அங்க போயி, "என்னங்க இவ்ளோ மலைப்பான விஷயம் இருக்கு. ஆஹா! ஓஹோன்னம்னு வச்சுக்கங்க." எப்பா இது மாயைன்னா, அதுவும் மாயை. பிரம்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான அது. இப்ப அதையும் புறந்தள்ளி நீ பிரம்மத்தோடு கலப்பதற்கு உண்டான வழி பண்ண. அத அவரு புரிஞ்சுக்கிட்டார், பிரம்மத்தோட கலந்துட்டார். நாம சிக்கிட்டோம்னா மாட்டிக்குவோம். இல்லைங்களா? அதனால வெறுமனே சும்மா சகஸ்ராரம் ஓப்பன் ஆயிடுச்சு. மேல போயிட்டோம், வெளிய வந்துட்டோம் அந்த உடல விட்டுன்னா, அப்படியெல்லாம் இந்த இந்த ஒரு கேட்ட ஓப்பன் பண்ணி இந்த சிறையிலிருந்து வெளிய வந்துருவோம். இதுபோல பல அடுக்குகள்ல நிறைய சிறைகள் இருக்கு. அதிலிருந்தெல்லாம் மீளுவதற்கு நமக்கு மனோதிடம் அப்படிங்கிறது அது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பலம் கொண்டதாக இருக்கணும். யாஹ்! ஸோ இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நண்பன். நன்றி.